தான் சொல்கிறோம். ஒரு மூட்டை அரிசி போட்டு நம்ம அவிச்சிக்கிட்டா 3 சிப்பம் அரிசி 4 மாதத்துக்கு வரும். ஸோ அதே மாதிரி அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம்னு இல்லை. அறிவை பயன்படுத்தி ஆற்றலையும் பயன்படுத்தணும்னா இது சுகா சத்தத்தில் அது அண்ணா தலைக்கு கீழே எழுதி வச்சிருக்க வாசகம் தான். அதனால் சிறப்பாக செயல்பட்டோம்னா விவசாயி தான் இந்த உலகத்திலேயே பணக்காரன். அவனை சாதாரணமாக அழிக்க முடியாது. அழிக்கிறதுக்காக தான் நமக்கு பிஸ்கட் கொண்டு போடுறாங்க கவர்மெண்ட்டும் மற்றவங்களும். இன்னைக்கு நீ நான் ஐயா பேசினாங்க, பயிர் வைக்கினா யாரும் வைக்க மாட்டாங்க, நேரத்தை விற்கிறதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த தூக்கி 24 hours தூக்கி போகிறதுக்கு ஆள் டயர்டாக யாரும் இருக்குதுன்னா எவ்வளோ செஞ்சிருக்காங்க கணக்கு வாங்கி கொடுத்துருவோம் சார். தூக்கி போகிறது வசதியாக இருக்கு. அடுத்தது நஷ்டம்ன்றமே நம்ம ஏன் சார் நஷ்டத்துக்கு விவசாய வேலை செய்யறோம்? உண்மையில ஒழுங்காக செயல்பட்டால் நம்ம தான் பணக்காரன். டெய்லி நம்ம போய் கைப்பி எடுத்து போய் சாப்பாடு வீடு சாப்பாடு வாங்கி வரோம். சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு டெய்லி கைப்பி 1 மாதம் கொரோனா வெள்ளக்கால சாப்பாடு இல்லாமல் பண்ணி கோடி ரூபாய் வீட்டில் வச்சிருந்தோம். ஆனால் நம்ம வீட்டில் சாப்பாடு ரூபாய் சாப்பாடு பஞ்சம் கிடையாது. கஞ்சி காய்ச்சி முடியும். அது கூட இல்லைன்னா கரணம் இல்லை.